श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। 22வது வைராகிய சதகம் 22வது ஸ்லோகம். அவश्यं यातारश्चिच्चिरतरमुषित्वापि विषया वियोगे कोपेतस्त्यजति न जनो यत्स्वयमभूमून् व्रजन्तस्वातन्त्र्यात् अतुलपरितापाय मनसः स्वयं त्यक्ता केते शमसुखमनन्तं विदधति. வைராகிய ஸ்துதி டாபிக்கு. போன ஸ்லோகத்திலிருந்து அவர் வைராகிய ஸ்துதி ஆரம்பிச்சிருக்காரு. 21வது ஸ்லோகத்திலிருந்து 20வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிச்சாச்சு வைராகிய ஸ்துதி. வைராகிய ஸ்துதி டாபிக் அப்படின்னா வைராகியத்தை புகழ்தல். அந்த வைராகியத்தினுடைய பயன் என்ன, வைராகியத்தை பெற்று இந்த உலகத்துல வாழ்றதுனால என்ன பயன், அது அந்த வைராகியம்ங்கிறது விவேகத்தின் மூலியமாக வரக்கூடியது. அது வைராகியத்துடன் குவாலிஃபிகேஷன், மோட்சத்தை அடைவதற்கு வைராகியம்ங்கிறது குவாலிஃபிகேஷன். இப்போ அது மட்டும் அல்ல, மோட்சத்துக்கு உண்டான குவாலிஃபிகேஷன்ங்கிறது அல்டிமேட் பலன் ஆஃப் வைராகியம். அதெல்லாம் இல்லாம வைராகியத்துக்குன்னு ஒரு பலன் தனியா உண்டு. இட்ஸ் இன்டைரக்ட் காஸ் ஃபார் மோக்ஷம் அப்படிங்கிறது ஒரு பாதையில் நம்ம பார்த்தாலும் ஒரு கோணத்துல வைராகியம் மனசில் இருக்கிறதுங்கிறது பல விதத்தில் மன அமைதியை, சஞ்சலமில்லாத மனதை, பொறுமை, அடக்கம், அந்த குணத்தை, அந்த ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய கிரேட் மெடிசின் வைராக்கியம். ஏன்னா வைராக்கியங்கிறது ஒன்லி ஃபார் வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ், அப்படி இல்லை. இந்த உலகில் நிம்மதியாக வாழ்வதற்கு வைராக்கியம் இஸ் நீடட். இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ்றக்கே தேவை. நாம் என்ன நினைச்சுக்கிறோம், வைராக்கியம்னா அவங்க வீட்டுட்டு போயிடுவாங்க, வாழ்றதுக்கு லாய்க்கு இல்லாது, குடும்பத்தோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம். குடும்பத்தோடு இருந்து கொண்டு வைராக்கியத்தோடு இருந்து பாருங்க, அதுதான் உண்மையான ஆனந்தம். ஆத்மானந்தம்ங்கிறது அல்டிமேட் ஆனந்தம். அதுக்கு முன்னால அதனாலதான் பாருங்க வைராக்கியத்தை பெற்றுட்டு நிறைய பேரு வேதாந்தம்னா என்னன்னு தெரியாம வைராக்கியத்தை பெறுவதற்கு முயற்சி பண்ணி தனியா வைராக்கியத்தை பெற்றவர்கள் அதுதான் மோட்சம்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அது ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதுனாலதான் அந்த இடத்துல அவங்க ட்ராப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க நிறைய சாதுக்கள், நீங்க ரிஷிகேஷ்ல பாத்தீங்கன்னா அத்தனை பேர் வந்து சாப்பிட்டாங்க சாதுக்கள், எல்லாமே வைராக்கியத்தை பெற்றவர்கள். அதுல எல்லாருமே வேதாந்தத்துக்கு வந்து படிச்சாங்களான்னு நமக்கு தெரியாது. படிச்சிருக்கலாம், படிக்காதவங்களும் வந்திருக்கலாம், அதெல்லாம் போய் நம்மள பார்க்க முடியாது. அப்போ அவங்க பாருங்க அந்த வேதாந்தத்துக்கு வராமையே அவங்களாம் வந்து குடும்பத்தை விட்டு வந்ததுனால நாம என்ன அதை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோம், அந்த வைராக்கியம் தப்பு, இவங்களாட்ட போயிடுவோம், குடும்பத்துக்கு வந்துட்டு இங்க ரிஷிகேஷ்ல செட்டில் ஆயிடுவாங்கன்னு நாம நினைக்கிறோம். இன்னொரு விஷயம்ல நான் யோசனை பண்ணி சொல்றேன், யோசனை பாருங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கேயும் வரல ஒரு கேஸ் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஞான காண்டத்துக்குள்ள வந்து ஞானத்தை பெற்று மோட்ச சுகத்தை அனுபவிக்கிறவங்க ஒரு குரூப் இருப்பாங்க. இதுக்குள்ளேயே வராம தான் பெற்ற சன்னியாசில அதுலயே அந்த ஆசிரமத்திலேயே இருந்து வைராகியத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஆனந்தமா அவங்க இருக்கிறாங்க. அப்படின்னா குடும்பத்தை விட்டு வந்ததுனால ஆனந்தமா இருக்கிறாங்க அல்ல,
அந்த வைராகிங்கிறது அங்க உள்ள பழுத்ததுனால அவங்க எப்படி இருக்காங்க, அந்த ஆனந்தத்தில் திளைத்து கொண்டு அவர்கள், நாம நினைப்போம் ஐயோ பாவன்னு, அவங்க நம்மள நினைப்பாங்க ஐயோ பாவம், ஏன் நீ சம்சாரத்துல மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கிறியே, நாங்க எந்த விஷயம் எத்தனை பொருள்கள் ஓடி ஓடி தேடி தேடி நீ சந்தோஷத்தை தேடிட்டு இருக்கிறியே, எந்த பொருளும் இல்லாமல் எந்த உறவும் இல்லாமல் நான் எப்படி உள்ள ஆனந்தமா இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு தான் அவங்க நம்மளை பார்ப்பாங்க. வெளியில சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம தான் அன்னம் போட்டு நம்ம அவங்கள வர வைக்கும்போது அவங்க அதையெல்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள அது ஓட்டம், அந்த ஆனந்தத்தை வைராகியத்தை மட்டும் பெற்று அந்த ஆனத்தில் சுகத்தி கொண்டு இருப்பா. தட் இஸ் நாட் மோட்ச சுகம், அது வைராகிய சுகம்னு பேர். அதுக்கு பேர் தான் வைராகிய சுகம். அது இட் இஸ் நாட் அல்டிமேட் சுகம், அதோட நின்னுறக்கூடாது. நம்ம வாழ்க்கையினுடைய பிரதானம் மோட்சத்துக்கு நம்ம மோட்சத்தை அடையிறதா அந்த சரீரத்துடைய கோலை, அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஆனா வைராகிய சுகம்னு ஒண்ணு இருக்குது, அதில் திளைத்து கொண்டு இருப்பதனால் தான் they are enjoying their life by taking diksha without having only 1 or 2 dresses, தங்குறதுக்கு ஒரு இடம் இல்லாம still they are enjoying their life. அப்பதான் அந்த வைராகியத்தோட டெஃபினிஷன் நமக்கு என்ன புரியும். ஏன்னா சமுதாயத்தில் அவங்கள பார்த்தா வைராகியத்தை பெற்று இருக்கிறான்னு சொன்னா என்ன நம்ம நினைப்போம், ஓ வைராகியத்தை பெற்றா குடும்பத்துட்டு எல்லாம் போயிடும். அப்படி அல்ல. இதை எப்படி அந்த சன்னியாசிகள் நம்ம பார்த்தவங்க அங்க அந்த வைராகியத்தில் சுகித்து கொண்டிருக்கிறார்களோ, ஆசிரமம் தான் மாறி இருக்குது. இப்ப நாம எங்க இருக்கிறோம், கிரகஸ்த ஆசிரமத்தில் இருப்பவர்களும் வைராகிய சுகத்தை அனுபவித்துக் கொண்டு ஆனந்தமாக இருக்க முடியும். இதுதான் இப்ப அவர் சொல்றது, அதுதான் ஸ்துதி பண்றாரு. இது நாட் ஒன்லி ஃபார் சன்னியாசி, இட் இஸ் ஆல்சோ வெரி மச் நீடட் ஃபார் கிரகஸ்தாசிரமம். அதைத்தான் வைராகியத்துக்கு உதாரணம் சொல்றதா, நீ வீட்டுல இரு, உன்ன வீட்டுல உன்னை என்ன பண்ண, உனக்குள்ள என்னத்து பண்ணிடாத, வீட்டை வச்சுக்காத, நீ வீட்டுல இரு, ஆனா வீட்டை கொண்டாந்து வீட்டை வச்சுக்காத. என்ன அர்த்தம், அதுதான் வைராகிய சுகத்தினுடைய ஆனந்தமே, அதுதான் வைராகிய சுகம். அதனால அவர் என்ன சொல்றாரு, வைராகியத்தை ஸ்துதி பண்றார். சோ ஞானத்துக்கு 2 விதமா பார்க்கிறோம். அல்டிமேட் ஆனந்தத்தை அடைவதற்கும் வைராகியம் என்பது உதவி செய்யும், குவாலிபிகேஷனை கொடுக்கும், அது புரிதல் ஈஸியாகும். அது மெயின் பாயிண்ட். வைராகியத்தை பெறுவதோட முதல் இது அதுதான் அல்டிமேட். ஆனா அதனுடைய 2வது, வாழ்க்கையில் நாம் வைராகிய சுகத்தை பெற்றுவிட்டோம் என்றால், வெளியில் இருக்கிற பொருள்கள் வந்தாலும் சரி, உறவுகள் வந்தாலும் சரி, அனுபவங்கள் வந்தாலும் சரி, ஓகே, வள்ளினாலும் சரி, ஓகே, நாட் டிஸ்டர்ப்ட், சஞ்சலம் இல்லாத மனம். யாரையும் இப்படித்தான் இருக்கணும்னு நம்ம கண்டிஷன்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. யாரு வேணா எப்படி வேணா நம்மளை சுத்தி இருக்கட்டும், லெட் தெம் பி, பட் ஐ வில் நாட் பி டிஸ்டர்ப், நான் டிஸ்டர்ப் ஆக மாட்டேன். அப்படிங்கிறது தான் வைராகிய சுகத்தினுடைய மேன்மை. இப்ப இந்த ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்றாரு, அழகா சொல்றாரு. இதை விட ஈஸியா விளக்கறக்கு வேற எங்கேயும் எந்த ஸ்லோகம் கிடையாது. தி பெஸ்ட் இதுலயே பாத்தீங்கன்னா தி பெஸ்ட்னா நம்ம இதை சொல்லலாம். ஸ்லோகத்துல மாணிக்கம் இந்த ஸ்லோகம் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் அதோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அப்புறம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் போகலாம். இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டாவே உங்களுக்கு வேர்ட் பை மீனிங் ஈஸியா புரிஞ்சிடும். இப்ப நீங்க வாழ்க்கையில நிறைய பொருளை நம்ம கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவங்களே எடுத்துக்கலாமே. இப்ப நம்ம என்ன பண்றோம், வாழ்க்கையில நிறைய பொருள்களையும் உறவுகளையும் ஓடி 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 தேடி சேர்த்து வச்சுக்கிறோம். நிறைய உறவுகளையும் சேர்த்து வச்சுக்கிறோம், நிறைய பொருள்களையும் சேர்த்து வச்சுக்கிறோம். பொருள்கள் மீன் சொத்து, பேங்க் பேலன்ஸ், பணம், இதெல்லாம் ஓடி ஓடி தேடி வச்சுக்கிறோம். அது ஃபியூச்சர்ல வேணும், வயசானா வேணும், 50 வயசுல இது வேணும், 60 வயசுல இந்த பாலிசி போடு, 50 வயசுல மெச்சூரிட்டி ஆகட்டும், அதுல மெச்சூரிட்டி ஆகட்டும், அப்படி ஒன்னொன்னா ஷேர் மார்க்கெட்ல போடு, சின்னதை பெருசு பண்ணு, இப்படி ஒன்னொன்னா நம்ம வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா. அந்த நீங்க எதை நோக்கி ஓடுனீங்களோ அது எல்லாத்துக்குமே அந்த லாஸ்ங்கிற ஒரு தன்மையோட கொண்டதுதான் எல்லாமே. அது ஒரு நாளைக்கு அது லாஸ் ஆகும். எதை நீங்க தேடினீங்கனாலும் அது ஒரு நாள் உங்களை விட்டு போகும். அந்த தன்மை உடையதுதான் நாம தேடிக்கொண்டுகின்ற பொருள். ஆனா நாம என்ன பண்றோம், we are trying to hold on the things and relations. நாம என்ன முயற்சி பண்றோம், எப்படியாவது அதை புடிச்சு வச்சுக்கணும், எப்படியாவது ஹோல்டு பண்ணிக்கணும். எது உறவுகளையும் சரி,
எப்படியாவது அந்த திங்ஸை பிடிச்சி வச்சுக்கணும், எப்படியாவது அந்த காட்டை நான் காப்பாத்திரணும், எப்படியாவது அந்த வீட்டை நான் காப்பாத்திரணும், எப்படியாவதுன்னு போட்டு என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம். அது கண்டிப்பா லாஸ் ஆஃப் an ஆப்ஜெக்ட். ஒரு பொருளும் எந்த தன்மையோட தான் இருக்குது, என்னை விட்டு செல்லக்கூடிய தன்மையோட தான் ஒரு பொருள் இருக்கு. ஆனா நாம் என்ன பண்றோம், ஐ எம் ட்ரைங் டு ஹோல்ட் ஆன் த திங்ஸ். அப்ப என்ன நடக்குது, ஒரு இடத்துல ஃபெயிலர். நீங்க முயற்சி பண்ணிட்டே இருப்பீங்க, அது உங்கள்கிட்ட போக ஆரம்பிக்கும். அப்ப என்ன நடக்கும், ஃபீலிங் ஆஃப் ஹர்ட். ஐயோ இந்த கார்டு என் பேர்ல இருந்ததே போயிருச்சே, ஐயோ இந்த இவ்வளவு கார்டு இருந்ததே, நான் கல்யாணம் பண்ணி வரும்போது இந்த வீட்டில் இத்தனை ஏக்கரா இருந்ததே, இப்போ 2 பேரும் பிள்ளைகளுக்கு கோர்ட்ல கேஸை போட்டு எல்லா காட்டையும் வாங்கிட்டாங்களே, நான் 50 ஏக்கரான்னு நினைச்சிட்டு வந்தனே, இப்போ 20 ஏக்கரா தான் இருக்குதே. ஃபெயிலு ஏமாந்துட்டாங்களே, ஏமாந்துட்டனே, எங்க அப்பா என்னை தெரியாம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு, அதான் இதா. So object is stronger. அதாவது இப்ப இந்த இடத்துல பாருங்க, ஆப்ஜெக்ட் எது, இப்ப கார்டு, அதுதான் என்ன ஆயிடுச்சு, ஸ்ட்ராங்கர். சப்ஜெக்ட் என்ன ஆயிட்டேன், வீக்கர். அது என்னை தொந்தரவு பண்ணுதுன்னா 10 ஏக்கரா கார் என்னை 50 10 வச்சுக்குங்க. இப்ப பாதி ஏக்கரா போயிருச்சு, பிள்ளைங்க கேஸை போட்டு வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்குங்களேன். உதாரணத்துக்கு எனக்கு இதெல்லாம் ஈஸியா புரியுங்கிறக்காக நான் எடுத்துக்கிறேன். அப்போ 10 ஏக்கரா கல்யாணத்தப்ப நீங்க வரீங்க, கல்யாணம் பண்ணி வரும்போது 10 ஏக்கரா இருக்குது, அதுல ஒரு 5 ஏக்கரா பிள்ளைங்க கோர்ட்ல கேஸ் போட்டு வாங்கிட்டாங்க, இல்ல நீங்க உங்க வீட்லயே அரை மாமனா சந்தோஷமா கொடுத்துட்டாங்க, இப்ப உங்களுக்கு ஒரு 5 ஏக்கரா தான் இருக்குதுன்னு வச்சுக்குங்களேன். அப்போ நீங்க உள்ள என்ன ஆகுது, ஹர்ட் ஆகுது. ஏன்னா இன்னவிட்டபிள், அது உங்களுக்குள்ள புண்படுத்துறோம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது போயிருது. அப்ப என்னன்னு பாருங்க, என்னத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னு பாருங்க. அந்த ஆப்ஜெக்ட், அந்த கார்டு இஸ் ஸ்ட்ராங்கர், I am weaker. ஏன் அது என்னை தொந்தரவு பண்ணுதா இல்லையா, அப்ப அதான பெருசு. பாருங்க, மண்ணு காடு அது ஸ்ட்ராங் ஆயிருது ஆப்ஜெக்ட், நான் என்ன ஆயிடுறேன், weaker. Every possession loses its in time. நீங்க என்னத்தை சேர்த்து வச்சாலும் காலத்தில் அது காணாமல் போகும். காலத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு, கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அவ்வளவுதான். காலம் அதை என்ன பண்ணிடும், இல்லாமல் பண்ணிவிடும். Nobody can change this law. எந்த law? Every possession will lost in time. எழுதி நல்லா சாப்பிட்ற இடத்துல டைனிங் ஹாலில் பழக்கம் வர வரைக்கும் எழுதி ஒட்டிக்கோங்க பாரு, சுவாமிஜி சொல்லும்போது எழுதி அடிக்கடி சாப்பிடும் போது அதை பார்த்துக்கோ. ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னால் கண்ணாடியில் ஒட்டிக்கோ. ஏன்னா மறுபடியும் இது பண்ணி ஆகணுமே. நீங்கள் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க, எல்லாமே எனக்கு என்கிட்ட சேர்ந்தது எப்போவுமே எங்கோட இருக்குன்னு நீ வாழ ஆரம்பிக்க. உண்மை என்னன்னு புதுசா ஒரு ஞானம் கொடுக்க, அது மண்டையில போய் பதியறக்கு நாளாகும். அப்ப என்ன பண்ணு, அங்கங்க என்ன எழுதி வச்சுக்கோ, எவ்ரி பொசஷன் வில் லாஸ்ட் இன் டைம். சமையல் ரூம், சமையல் பண்ணுற இடத்துல, கிச்சன்ல, சிங்க்ல எழுதி வச்சுக்கோங்க. இல்ல அந்த இதுல எங்கெங்க நீங்க வீட்டுக்குள்ள போறீங்களோ, ஒரு ஹேண்ட்பேக்லயோ ஒரு நோட்ல, எந்த நோட் அதிகமா படிப்பீங்க, எந்த புக் அதிகமா படிப்பீங்களோ அதுல மேல முன்னால எழுதி வச்சுதான் என்ன பண்ணியாவும் நம்ம இதை திருப்பி திருப்பி அபியாசம் பண்ணாதான் பிடிக்கும். என்னன்னு, எவ்ரி பொசஷன் வில் லாஸ்ட் இன் டைம். காலம் வெயிட்டிங். அந்த பொருளை நான் என்னை விட்டு போறதுக்கு எதுதான் வெயிட்டிங்க, டைம் இஸ் வெயிட்டிங். அப்படி நினைச்சு வைக்கும் போது நோபடி கேன் சேஞ்ச் திஸ். ஒரு இறைவன் சொல்றாரு, யாருமே இந்த லாவை மாற்ற முடியவே முடியாது. என்ன ஒரு எது உங்களோட அசோசியேஷன் ஆச்சோ அதெல்லாம் என்ன ஆகும், ஒரு நாளைக்கு டிசோசியேஷன். பர்த்னு இருந்தா டெத்துன்னு இருக்கும், ரைஸ்ன்னு இருந்தா ஃபால்னு இருக்கும். சயோகம், ஒவ்வொரு சயோகம் என்ன ஆகும், வியோகத்துக்கு உட்பட்டது. சயோகம் ஆகிற காலத்திலேயே என்ன தெரிஞ்சுக்கிட்டு சயோகம் ஆகிறோம், இது ஒரு நாளைக்கு வியோகம் ஆகும். இப்படித்தான் இது அந்த அறிவை பெற்றுக்கணும். ஏன்னா செப்பரேஷன் இஸ் காமன். நம்மளை விட்டு அந்த பொருள் பிரியறதுங்கிறது இஸ் காமன். இட்ஸ் அ கான்சிக்வன்ஸ். இந்த அதாவது இப்போ இதுதான் கான்சிக்வன்ஸ். நம்ம எந்த பொருளை போய் பிடிக்கிறோமோ அது இந்த நிலைமைக்கு உட்பட்டது. சயோகமாகிறது எல்லாமே வியோகமாகுங்கிறது நியதியா பகவான். நாம யார் அதை போய் மாத்திருக்கு, நியதி ஆஃப் பகவான். இப்ப இதே ஒரு 5 ஏக்கரா போயிடுச்சு, 10 ஏக்கரால நினைச்சிட்டு வரீங்க, ஒரு 5 ஏக்கரா வீட்டுல இருக்க பிள்ளை வாங்கிட்டு போயிட்டாங்க, 5 ஏக்கரா தான் இருக்குது அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கும்போது வச்சுங்க, ஹர்ட் ஆயிட்டோம், தாங்க முடியல, டென்ஷனு, ப்ரெஷரு, பணத்துக்காக அக்கா தங்கச்சிங்க, அண்ணன் தம்பிங்க, அப்பா மகன்,
டு த கோர் என்ன ஆகுறாங்க, அந்த ஏமாற்றம் கோபமாக வெளிப்பட்டு பேசக்கூடாத பேசி செய்யக்கூடாதுல செஞ்சு டோட்டல் ரிலேஷன்ஸ் கொலாப்ஸ். நாம ரிலேஷன் நோக்கி ஓடுறோம், ஆனா இந்த இது பிரச்சனையில் என்ன ஆயிடுது, எல்லா என்டையர் ரிலேஷன்ஸ் கொலாப்ஸ். இதுக்கு இந்த பாடு வர்றதுக்கு எது, இந்த பாடு எப்படி தெரியுங்களா, சுவாமிஜி சொல்லுவார் என்னது, நீரில் இருந்து வெளிவந்த மீன் குஞ்சை போல் துடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த காடு போயிருச்சு, சொத்து போயிருச்சு, பத்து போயிருச்சு, ஏதோ ஒண்ணு போயிடுச்சுன்னா எப்படி நீ துடிக்குது மனசே, அந்த நீர்ல இருந்து எடுத்து போட்டா அந்த மீன் உயிர் விடுற வரைக்கும் துடிக்கும் பாருங்க, அந்த மாதிரி மனம். ஏன்னா அது எக்ஸாம்பிள் அழகா சொல்லுவார், அப்படி நீ துடித்து தான் ஒருத்தரும் ஒரு பொருளும் இழக்கும் போது. நான் காடுங்கிறது எக்ஸாம்பிள் எடுத்துட்டுங்க, எதை நீங்க இழந்தீங்கனாலும் மனம் எப்படி இருக்குது, தண்ணீர்ல இருந்து வெளியில வந்த மீனை போல் மனம் துடிக்கிறது. இதுல இருந்து விடுபடணுமா வேண்டாமா? ஏன்னா பொருளை உங்களால காப்பாற்றி வைக்க முடியாது. ஏன்னா அதோட தன்மை என்னது, அது ஒரு நாளைக்கு உங்களை விட்டு போகும். காலம் இஸ் வெயிட்டிங், அவ்வளவுதான். எதை நீங்க சேர்த்து வச்சீங்கனாலும் டைம் இஸ் வெயிட்டிங். ஒன் டே ஆர் another day it will get out from you, அல்லது you will get out of it. ரெண்டுல ஏதோ ஒன்று நடக்க போகுது. அப்போ இந்த துடித்த மீனை போல கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறியே, உடம்பை கெடுத்து, மனசை கெடுத்து, உடம்பை கெடுத்து, ஒரு நாள் வாழ்க்கையை கெடுத்து, அப்போ அதுல இருந்து வெளியில வரணும்னு நினைச்சீனா, ஏன்னா அதை மாற்ற முடியாது. எது, என்கிட்ட வந்த பொருளால என்னை விட்டு போகுங்கிறதுல அதை நீ மாற்ற முடியாது. அது இறைவனோட படைப்பு. சந்தோஷமா இருக்கணுமா, என்ன பண்ணணும், ரினன்சியேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அப்போ என்ன பிடிக்கிற வைராக், அந்த பொருளின் மேல் நமக்கு என்ன வரணும், ஒன்லி ஆட்டிடியூட் மட்டும்தான் சேஞ்ச் பண்றோம். ரினன்சியேஷன், நீங்க ஒரு பொருளை ரினன்ஸ் பண்றதுன்னா என்ன, வாட் டு யூ மீன் பை ரினன்சியேஷன்? ரினன்சியேஷன் ஆனா விடுதல் தமிழ்ல சொல்றோம். இது விடுதல் புடுங்கிட்டு போய் விடுறதில்லை. ஏதோ நான் இழுத்து பிடிக்க அது என்னை விட்டுட்டு போறதுக்கு பேர் ரினன்சியேஷன் அல்ல. நான் மனதில் ரினன்சியேஷன் பண்றதுங்கிறது என்ன, இட்ஸ் ஆட்டிடியூட் ஆஃப் மைண்ட் டுவர்ட்ஸ் ஆப்ஜெக்ட், திங்ஸ் இன் திஸ் வேர்ல்ட், பர்சன் இன் திஸ் வேர்ல்ட். ரினன்சியேஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் என்னன்னா, என்ன அறிவு இருக்கணும், என்னைக்கு இருந்தாலும் ஐ எம் கோயிங் டு ஹாவ் என்னது, அது என்னை விட்டு ஒரு நாளைக்கு போக போகுது. அது என்னை விட்டு போறக்கு முன்னாலேயே, பிசிக்கலா அதை என்னை விட்டு 5 ஏக்கரா போறக்கு முன்னாலேயே, மென்டலா நான் அந்த 10 ஏக்கராவை, இப்ப 5 போச்சுன்னா கவலைப்படுறீங்க, மொத்தம் 10 ஏக்கரா நம்ம கதைக்கு எடுத்துக்கிட்டோம். அவர் சொல்றது, பத்ரகிரி சொல்றது, பிசிக்கலா 5 ஏக்கராவை நீ இழக்கிறதுக்கு முன்னாலேயே, ஏன்னா இழந்ததுக்கு அப்புறம் தான் எங்கதான் மீன் துடிக்கிறதாச்சு, அது நீ தப்பிக்க முடியாது. சோ 10 ஏக்கரா உனக்குள்ள இருக்கிற ஒரு டைம் இருந்து என்னது, நீ ஒரு ஃபீலிங்ல வாழ்ந்திருப்ப இல்லையா, அப்பவே 10 ஏக்கராவுக்கு நீ உரிமையாளவனாக நீ நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே ரினன்ஸ் பண்ணிரு. அது மேல் இருக்கிற பற்றை விடுதல் தான் ரினன்சியேஷன். மனதளவில், பிசிக்கலா அந்த காட்டை விடுறது அல்ல, மனதளவில் அதை நான் விட்டு விடுதல். நான் ஐ சூஸ் டு கிவ் அப். அது புடுங்கிட்டு போறது வேற, இது நான் என்ன பண்றேன், ஐ சூஸ் டு கிவ் அப். அப்படி இருந்தீங்கன்னா அது என்ன பண்ணாது, doesn't work my weakness. அந்த காடு என்ன வீக் பண்ணாது, அது ஸ்ட்ராங் ஆகாது. எப்படி நீங்க ரினன்ஸ் பண்ணீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட, தோட்டத்தை, காட்ட, you will be stronger, the card will be weaker. ஃபர்ஸ்ட் கேஸ்ல எப்படி இருந்தது, the card is stronger, object is stronger, I am weaker. நீங்க ரினன்ஸ் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா I am stronger, the object will be weaker. This is mental strength. This is mental strength. I am stronger. அப்போ I choose voluntarily to give up. அதுதான் renunciation. I choose voluntarily give up. இது எப்படிங்க மனதளவில் எப்படி காட்ட விடுறது? இப்போ மனதளவில் ரினன்ஸ் பண்றது அப்படின்னா அதை பத்தி நம்ம சிந்திக்கணும். அந்த காட்டை பத்தி நீங்க திருப்பி திருப்பி சிந்திக்கணும். இது நான் கொண்டு வந்ததோ அல்ல, it is given to me by பகவான். நான் இந்த சரீரத்தில் இருக்க வரைக்கும்
இதுல வர பெனிஃபிட்டை நீ அனுபவிச்சுக்கலாம். ஐ எம் நாட் த ஓனர். நீங்க பத்திரத்துல எழுதி 10 ஏக்கராவுக்கு நீங்க உங்க கணவர் ஓனர்னாவே நமக்கு என்ன கற்பனை வந்துருது, ஐ எம் த ஓனர்லாம் நினைக்காதீங்க. அவர் கணவருக்கே அங்க உரிமை இல்லை, நீங்க எங்க போய் எனக்கு அதுல 50% சொல்லிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கணவருக்கே அது உரிமை இல்லை. அவர் பேர்ல அந்த காடு இருந்தாலும், அவங்க அப்பா அவருக்கு கொடுத்திருந்தாலும், அது அவர் பேர்ல இருந்தாலும் அது அவரது கிடையாது. பொய்ப்பட்டா அவர் வச்சுட்டு சுத்திட்டு இருக்கார். அந்த பொய்ப்பட்டாக்கு வேற நான் வேற உள்ள போறேன். எது அதுல ஒரு 50% மனைவியா வந்துட்டு இல்லையா, எனக்கு ஒரு 50% ஆகும். நமக்குள்ள ஒரு கற்பனை, கல்பித்த மோகம். ஆச்சா, அப்போ அதை நம்மளோட ஆட்டிடியூட் டுவோர்ட்ஸ் தட் பூமியை பார்க்கும்போது இட் இஸ் கிவன் டு மீ பை பகவான். எதுக்கு? இந்த சரீரம் இருக்க வரைக்கும் நீ அதை என்ன பண்ணிக்கலாம், என்ஜாய் பண்ணிக்கலாம். ஐ எம் நாட் அ ஓனர், ஐ எம் அ ட்ரஸ்டிங்கிற முதல்ல அறிவு இருக்கணும். வைராக்கியத்தை பெறுவதற்கு முதல் ஞானம் என்ன வேணும்? ஐ எம் நாட் த ஓனர் ஆஃப் அ சிங்கிள் சாண்ட் இன் திஸ் வேர்ல்ட். பைசா 1 பைசாக்கு ஐ எம் நாட் த ஓனர். நான் கற்பனை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கோம், அதுக்கு அவங்க அந்த தப்புல தான் போய் மாட்டிக்கிறோம். ஐ எம் நாட் த ஓனர் ஆஃப் அ சிங்கிள் பைசா பிகாஸ் இட்ஸ் எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு லக்ஷ்மி பூமா தேவி. அது முதல்ல அந்த அறிவு இருக்கணும். இட்ஸ் நத்திங், நயா பைசா இஸ் பிலாங் டு மீ, எவ்ரிதிங் இஸ் கிவன் டு மீ. ஆனால் ஐ எம் என்ஜாய், ஐ எம் ட்ரஸ்டி. அப்படி வச்சுக்கலாம், ட்ரஸ்டி. எங்க வீட்டுக்காரர் ட்ரஸ்டி தான், நானும் என்னதான் ட்ரஸ்டி. எங்க பிறக்கிற பையன் என்னதான், ஹி இஸ் நாட் த ஓனர் ஆஃப் த லேண்ட். அவனுக்கு சின்ன வயசுல என்ன சொல்லி கொடுத்து வளர்த்துறது, ஏய் உனக்கு 10 ஏக்கராக்கு நீ ஓனர்டா, 10 ஏக்கராக்கு ஓனர்னு சொல்லி நாம கட்டது இல்லாம அதையும் கெடுத்து வச்சு அதை என்ன நினைச்சுக்குது, 10 ஏக்கராக்கு நான் ஓனர், 10 ஏக்கராக்கு நான் ஓனர். ஏய் நீ என்ன சொல்லி கொடுக்கணும், கடவுள் கொடுத்துருக்கார், ஐ எம் த ட்ரஸ்டி, ஐ எம் நாட் த ஓனர். நீ உனக்கு நான் இறந்ததுக்கு அப்புறம் உனக்கு வருதுனால யூ ஆர் நாட் த ஓனர், யூ கேன் பி ஒன்லி ட்ரஸ்டி, யூ கேன் என்ஜாய். இந்த உடம்புல இருக்க வரைக்கும் யூ கேன் என்ஜாய். இறைவன் கொடுத்துருக்காரு, பி கிராட்டிடியூட் டு பகவான். அப்படி குழந்தைகளை சொல்லி கொடுத்து வளர்த்துனா அந்த பற்றுங்கிறது சின்ன வயசுலயே அதுங்களுக்கு வராது. அம்மாவும் அப்பாவும் அந்த குழந்தைக்குள்ள அந்த காட்டு மேல பற்றை துணிக்கிறதே பேரண்ட்ஸ் தான். அது உண்ணுது 10 ஏக்கராக்காரன் 10 ஏக்கராக்காரன் 20 ஏக்கராக்காரன் நீ 25 ஏக்கராக்காரன் நீ சொல்லி சொல்லி அதுவாக பொட்டாட்டு விளையாண்டுட்டு இருக்கும். அதை பிடிச்சி இழுத்து வச்சு உட்கார வச்சு எவ்வளவுக்கு எடுக்க முடியுமோ ஒரு தாயும் தந்தையும் இதை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்ப என்ன ஆகுது அந்த குழந்தைக்குள்ள, ஐ எம் த ஓனர். ஏன்னா எங்க உங்களுக்கே அது வந்தது, ஐ எம் த ஓனர். அதை என்ன பண்ணிட்டீங்க இப்ப அப்படியே, ஐ எம் த ஓனர், ஐ எம் த ஓனர், நான் பெரிய ஆள். அப்புறம் எப்படி அது வாழ்க்கையில உடனே நம்ம என்ன சொல்லுவோம், இதையும் சொல்லி கொடுத்துருவோம். எதையோ அதை ஓனர் 10 ஏக்கராக்கு 20 ஏக்கராக்கு அப்படின்ட்டு போய் சாப்பிட்டு போய் விளக்க சாப்பிட்டுட்டு நீங்க பாருங்க, அதை சொல்லி வளர்த்திட்டீங்களா. நீங்க ஒரு வளர்ந்துட்டு ஒரு வேலை சொல்லுவீங்க, இது சாப்பிட்டா போய் தட்டை கழுவி வச்சுட்டு பழக நல்ல பழக்கம் சொல்லி தராங்களாம். அது என்ன தெரியுங்களா சொல்லு, ஐ எம் த ஓனர் ஆஃப் 10 acres, why should I wash, I will keep servers. என்ன பண்ணுவீங்க, என்ன சொல்லி கொடுக்குறோம். அடுத்த வார்த்தை அதுல இருந்து அப்படிதான் வரும். ஏன்னா இவ்வளவு காட்டுக்கார ஓனர் நீங்க தான் சொன்னீங்க, நான் அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், பிள்ளைகளை இருந்தா நான் துணி துவைக்க மாட்டேன், நான் அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண அந்த ஓனர் இந்த ஓனர். யார் சொல்லி கொடுத்தது, பக்கத்து வீட்டுக்காரங்களா? நீங்க தானே குழந்தைக்கு சொல்லி கொடுத்தீங்க, யூ ஆர் த ஓனர். இப்ப எங்களுக்கு கோல்டு சொல்லுங்க, யூ ஆர் த ஓனர் ஆஃப் திஸ் கோல்டு ஜுவல்லரி ஷாப், இதுக்குள்ள இவ்வளவு இருக்குடா அவ்வளவு இருக்குடா, இத்தனை சொத்து அத்தனை சொத்துன்னு அது சொல்லி கொடுத்தா அது என்ன உள்ள அதுக்குள்ள போயிட்டு இருக்கோம். இவ்வளவு இருக்கா, நாம எதுக்கு படிக்கணும், நாம எதுக்கு வேலைக்கு போகணும், நான் எல்லாம் ஜாலியா இருக்கலாம். அது என்ன பண்ணிக்கும், அப்புறம் நொங்க வேண்டியது என்னது, படி படி படி. எங்க போய் படிக்கிறது? குழந்தைகிட்ட எவ்வளவு சொத்து இருக்குது என்னங்கிறத வெளிப்படுத்த கூடாது. அது நம்மளுடைய பொறுப்பை சாவிய பையன்கிட்ட கொடுக்குற அன்னைக்கு சொன்னீங்கன்னா போதும். அந்த சமயத்தில் ஹேண்ட் ஓவர் பண்ற பாத்தீங்களா, அந்த அன்னைக்கு இது இங்க எங்க இருக்குது, இது இப்படி இருக்குது பாத்துக்கோ, டாட்டா பை பை நம்ம போயிடலாம். அப்ப சொன்னா போதும். இது என்ன தெரியுங்களா, சின்ன வயசுலயே நான் ஒரு பேரண்ட் என்ன சொல்றேன், ஏன் இவ்வளவு அழுத்தமா சொன்னேன்னா, என்கிட்ட ஒரு பேரண்ட் சொன்னாங்க, நான் அந்த குழந்தைக்கு இருந்தா அப்ப நான் பார்க்கும்போது ஒரு 6 வயசு இருக்கும், ஒரு 7 வயசு 6 வயசு அந்த மாதிரி குட்டி பையன் தான். அவரு போயிட்டு இருக்காரு, நாங்களும் போனோம். நிறுத்திட்டு நின்று பேசும்போது அவர் சொல்றாரு, பையனை இப்பதாங்க இன்னைக்கு சனிக்கிழமை அப்படி நம்ம என்னென்ன நமக்கு இருக்குது ஈரோட்டுல சொத்து பத்தல என்னென்ன எங்க இருக்குதுன்னு நான் சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். எல்லாம் உலகத்தை காமிக்கிறாராமா. எது எங்கெங்க இருக்கு அது ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு அதை டேக்கிள் பண்ற அளவுக்கு இருந்தா போதும். அந்த ஏஜ்ல அந்த குழந்தைக்கு 5 வயசு குழந்தைக்கு நீங்க அது 10 வயசு ஆகும் மறந்துட போகுது.
ஸோ என்ன நடக்குதுன்னா இந்த பற்றை உண்டு பண்றது பேரண்ட்ஸ் தான், சொத்து பத்து மேல. அப்ப அவன் பாருங்க, அந்த 5 ஏக்கரா அத்தைக்காரி கோர்ட்ல கேஸ் போடுறான்னு பையன் தடுமாறுறான். இது அப்பா தடுமாறத விட பையங்க தடுமாற, ஐயோ நமக்கு 10 ஏக்கரா இருக்குது, அத்தை வாங்கிட்டு போறாள், ஐயோ அத்தை மோசம், ரிலேஷன் ஸ்பாயில்டு. ரிலேஷன்ஷிப் போறத பத்தி இல்லைங்க, அவன் தன்னுடைய மன அமைதியை அந்த பையன் இழந்து விடுகிறான் by losing 5 acres. Are you doing good to your children? திங்க் பண்ணி பாரு. Are you doing good to your children? ஏன்னா என் பையனா எனக்கு அவ்வளோ இன்பம், அவ்வளோ பிரியம், அவ்வளோங்கிறீங்களே, ஆர் யூ டூயிங் குட் திங்ஸ்? சிந்திச்சு பாருங்க. அந்த வைராகியத்துக்கு ஆப்போசிட்டான பற்ற கொடுத்து குழந்தைகளுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதே பேரண்ட் தான். இருக்கா? இருக்கு, அவ்வளவுதான். அந்த எந்தெந்த வயசுக்கு எவ்வளவு கொடுக்கணும், அதுவும் என்ன சொல்லிக் கொடுக்கணும், அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வயசு வந்துடும். அது சொல்லிக் கொடுக்கறது நல்லது. அது ஒரு ஏஜ் வரும்போது நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். சொல்லிக் கொடுப்போம், என்ன சொல்லிக் கொடுக்கணும்? ஏய், யூ ஆர் ஒன்லி தி ட்ரஸ்டி, பகவான் இஸ் த ஓனர். இப்ப எங்கிட்ட இருந்தது இப்ப நான் உனக்கு கொடுக்குறேன், அவ்வளவுதான். அது என்னைக்கு வேணாலும் போகக்கூடியது, வரக்கூடியது, ஏதோ இருக்கு வச்சுக்கோ, அப்படிங்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். அப்ப என்ன ஆகும், அவனுக்கு மனதுக்குள்ள அந்த வைராகியத்தை கொடுத்துட்டோம்னா he can have a happy life. கண்டிப்பா. அப்போ வைராகிய சுகங்கிறது not only for sannyasis, those who are living in the Rishikesh. ஒரு குழந்தையும் ஒரு தாய் தந்தையும் வைராகியத்தை பெற்றால் மட்டும்தான் அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கு. இல்லைன்னா நைட் சாப்பிட்டு டேபிள் மேல பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசுறாங்க. டே அது இப்படி ஆயிடுச்சுடா, அது இப்படி ஆயிடுச்சுடா, அது அவங்க கேச போட்டாங்கடா, அதாயிடுச்சுடா, இதாயிடுச்சுடா, இப்படி ஆயிடுச்சுடா. அந்த குழந்தை அப்படியே கேட்டு என்ன ஆகும்? cannot have a happy life. ஸோ வைராகிய சுகம்ங்கிறது பற்றை விடுதல். எப்படி? 10 ஏக்கரா என்னதுன்னு நான் கற்பனை இருக்கும் போதே என்ன பண்ணிடணும், ரினன்சியேஷன், மென்டலி ரினன்சியேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்மள அது என்ன ஆகாது நமக்கு? ரினன்சியேஷன். ஏன் என்னால பண்ண முடியல? அடுத்த கேள்வி. ரினன்சியேஷன் பண்ணு நீங்க சொல்றீங்க, பட் ஐ ஹெசிடேட் டு டு ரினன்சியேஷன். என்னால பண்ண முடியலையே. இட் ஷோஸ் வாட்? அவ்வளவு அட்டாச்மெண்ட் இருக்குது உங்களுக்கு அந்த காட்டு மேல, அந்த சொத்து மேல அவ்வளவு அட்டாச்மெண்ட், மோக மகிமா. அதுதான் அவர் என்ன சொன்ன போன ஸ்லோகத்துல, உங்கள்கிட்ட இருக்கிற மோகத்துக்கு அளவே இல்லை, மோக மகிமா. அது அப்படித்தான் பண்ணும். இன்வோக் ஆல் மை வீக்னஸஸ் அண்ட் டிஸ்டர்ப்டு மைண்ட். என்ன பண்ணிட்டு இருக்க அந்த பற்று? என்னை இது இன்வோக் ஆல் மை வீக்னஸஸ். என்ன ஆப்ஜெக்ட் எல்லாம் ஸ்ட்ராங் ஆயிதா, நான் என்ன ஆயிடுறேன், வீக் ஆயிடுறேனா? ஸோ இன்வோக் மை வீக்னஸஸ் அண்ட் டிஸ்டர்ப்டு மைண்ட். இன்வோக் இது நீங்க ரினன்சியேஷன் பண்ணிட்டீங்கன்னா மனம் எப்படி இருக்கும்? இன்வோக் மை செல்ஃப் கான்பிடன்ட் லெவல், செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகமாகும். இஃப் யூ ரினன்ஸ் அன் ஆப்ஜெக்ட், பொருள்களோடவே வாழ்றங்க, அந்த மமக்காரம், ஓனர்ஷிப்புங்கிறது இல்லாம வாழ்றது, அவ்வளவுதான். வாட் இஸ் வைராகியம்? ஏன்னா ஃபேமிலினா குடும்ப பொருள்கள் இல்லாம நம்ம வாழ முடியாது. அந்த விஷன் டுவர்ட்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கணும்னா, அது ஐ எம் ஒன்லி த ட்ரஸ்டி, ஐ எம் நாட் த ஓனர். அந்த ஆட்டிடியூடோட அது எப்ப வேணாலும் போகக்கூடியது அப்படிங்கிற 2வது அறிவு. முதல்ல இட் இஸ் given to me, I am not the owner. 3வது அது எப்ப வேணாலும் நினைவிட்டு போயிடும். இந்த 3ஐயும் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க அந்த பொருளை யூஸ் பண்ணலாம். அப்ப என்ன நடக்குன்னா, யூ இன்வோக் யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஒரு செல்ஃப் கான்பிடென்ட் லெவல் அப்பதான் அதிகமாகும். நீ கான்பிடென்டாரு, செல்ஃப் ரெஸ்பெக்ட், கான்பிடென்டாரு. குழந்தை ஒரு ஏதோ உள்ள தோல்வி அடையும் போது சோகத்துக்கு போகும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? நீ கான்பிடென்டாரு, நம்பிக்கை விட்டுறாதுன்னா இந்த விஷயத்தோட வளர்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கை விடாது. இல்லைன்னு என்ன ஆயிடும்? அது நம்பிக்கை விட்டுரும். ஸோ இந்த ரினன்சியேஷன் gives me the self-confidence, self-respect and enjoy the independence. இதெல்லாம் தான் வைராகியத்தோட பலன். என்னென்ன சொன்ன? Self-respect, self-confidence, and then you can enjoy the independence. That is the strength of renunciation. What is the strength of renunciation? Invoke my self-confidence, increase my self-respect, and I can enjoy the independence. This is the strength of the renunciation. முதல்ல இதை கற்றுக்கோ. நோ பிசிக்கல் ரெனன்சியேஷன். அது 10 ஏக்கர் உங்க பேர்ல நீங்களே தான் வச்சிருப்பீங்க, நீங்களே தான் போவீங்க, அப்ப எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. பிசிக்கலா விடுறதல்ல. It is not physical, only mental renunciation. An object of என்ன சொல்லலாம்? Detachment. That is renunciation. An object, you are living with the object, you are with the object only, but mentally renunciation. ஏன்னா சன்னியாசிகளா physically renunciation. பிசிக்கலா எல்லாத்தையும் விட்டுட்டு போறவங்க சன்னியாசி.
கிரகஸ்தால அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா எப்படி வாழ்றது, குடும்பம் நடத்துறது, சாப்பிட போட செய்ய போனா அரிசி வேணும், குக்கர் வேணும், அதெல்லாம் எல்லாமே எப்படிங்க வாழ்றது? டோன்ட் கன்ஃபியூஸ். அவங்க ஆசிரமம் வேற. தே ரினன்சியேட் பிசிக்கலி ஆல் தி ஆப்ஜெக்ட்ஸ், ஆல் தி ரிலேஷன்ஷிப், தே ரினன்ஸ் பிசிக்கலி. கிரகஸ்தாவா இருக்கிறவங்க மென்டலி ரினன்சியேஷன் பண்ணினா போதும். நல்ல தண்டுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. யூ ஆர் வித் ஆப்ஜெக்ட் பட் untouched by the object. You are living with that object only. You are using that object. You are using the acres for your வாழ்வாதாரத்துக்கு. you are using the acres, no doubt. அதெல்லாம் you போங்க, நல்லா பாருங்க. பட் மென்டலி எப்படி இருக்கணும்? you should renounce பண்ணிருந்தீங்கன்னா, mentally renounce பண்ணிட்டீங்கன்னா, you can enjoy the self confidence, you can enjoy the self respect, and that is the strength of mind. அதை விட you can enjoy independence. அது ஒரு சுகம் இருக்கு பாரு, independency. that you can enjoy the independence. இதெல்லாம் விட்டுட்டு எங்க போய் இண்டிபெண்டன்ட் நாம கேட்கறோம்? பெண்ணுரிமை பெண்ணுரிமை எங்க போய் கேட்கறோம்? எனக்கு அதுல பெண்ணுரிமை கொடு, இதுல பெண்ணு, பஸ்ல முன்னால உட்காரவை, அங்க உட்காரவை, இங்க எனக்கு பெண்ணுரிமை, ராத்திரி 12 மணிக்கு போறக்கு எனக்கு பெண்ணுரிமை வேணும், காந்திஜி சொன்னாரு, அப்பதான் நாடு சுதந்திரம் அடைஞ்சது. இதெல்லாம் தேவையில்லை. யூ ஃபீல் தட் இண்டிபெண்டன்ஸ் பை யுவர்செல்ஃப். நான் என்னுடைய இண்டிபெண்டன்ஸை நான் யாருக்கிட்டையும் பெக் பண்ண தேவையே இல்லை, தேவையே இல்லை. தெரியாம போய் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறேன் என்னோட இண்டிபெண்டன்சி. இந்த இடத்துக்கு வாங்க, யூ ஆர் இண்டிபெண்டன்ட். நோ, யாரும் நம்மள இண்டிபெண்டன்ஸ் இந்தாமான்னு புடிச்சு கொடுக்க தேவையே இல்லை. தென் only you can enjoy the independency. ஸோ அடுத்தது இவர் மெயின் இதில் சொல்றது பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன நம்ம என்னத்தை திங்க் பண்ணிக்கணும்? எவ்ரி திங் இஸ் கிவன் டு மீ. அது இட் மேபி கணவன் மனைவி குழந்தைகள் யாரா இருந்தாலும் கிவன் டு மீ. First point, I am not the owner, it's only my role play, I am not the owner. அடுத்தது I am only the trustee. அடுத்தது எல்லாமே column is waiting to separate me with that object or with that fellow. Column is waiting to separate me with that object or with that fellow. Column is waiting. Kalaha is so powerful. என்ன பண்ணும்? என்னை அவரிடமிருந்தோ அல்லது அவரிடமிருந்தோ அந்த சொத்துக்களிடமிருந்தோ பிரிக்கிறதுங்கிறது, கண்டிப்பா பிரியறதுங்கிறது என்னது சையோகாச்சோ அதெல்லாம் வியோகமாகத்தான் போகுது. காலம் இஸ் வெயிட்டிங் டு செப்பரேட் மீ ஃப்ரம் தட் ஃபெலோ, ஃப்ரம் தட் சொத்து, ஃப்ரம் தட் கேஷ், ஃப்ரம் தட் ஜுவல்ஸ். எது? ஃப்ரம் தட் ஜுவல்ஸ், ஃப்ரம் த ஹவுஸ், ஃப்ரம் த ஹஸ்பண்ட், ஃப்ரம் த ஒய்ஃப், ஃப்ரம் த கிட்ஸ். காலம் இஸ் வெயிட்டிங் டு செப்பரேட். இது தெரியாம ஐயோ 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 நடிச்சுக்கிறது இல்ல. பகவான் நீர் என்ன சையோகான என்ன ஆகணும்? யோகம் ஆயிட்டான் ஆகணும். தட் இஸ் வைராக்கிய ஸ்துதி. ஸோ என்ன பண்ணணும்? ரினன்சியேஷன் பண்ணி பழகிக்க. யூ மஸ்ட் புட் எஃபர்ட். அப்படியே தானே சாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்ன, திருச்செந்தூர் போய் கும்பாபிஷேகம் பார்த்து சாமி கும்பிட்டு வந்தேன்ன, ரினன்சியேஷன் வந்துடுமா என்ன? நெவர் எவர். அந்த முருகர் உங்களுக்கு ரினன்சியேஷனை கொடுப்பாரா என்ன? எப்ப தெரியுங்களா? நான் ரினன்சியேஷன் பழகிறேன் முருகா, எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்குது முருகா, கொஞ்சம் உதவி பண்ண பண்ணுவார். கந்தகா அப்படியே வீர வாளோட நமக்கு உதவி பண்ணுவார், வேலோட அப்போ உதவி பண்ணுவார். நீங்க கம்முன்னு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தா எனக்கு வைராகியம் கொடுத்துரு, இந்த மாதிரி நீ கிளாஸ் கேட்டேன், எனக்கு வைராகியம் இருந்தா நான் நல்லா சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னாங்க, எனக்கு முருகா நான் இந்த கூட்டத்துக்குள்ள இத்தனை அலை, என்ன மக்கள் அலைவோல இருக்கிற கடல் அலையா மக்கள் அலையான்னு தெரியாத அளவு கூட்டம், அதுக்குள்ள நான் தடுமாறி இத்தனை கஷ்டப்பட்டு உன்னை பாக்குறேன் முருகா, வைராகியத்தை கொடு முருகான்னா கொடுப்பாரு என்ன? அப்படி வைராகியத்தை கேட்கிற பீப்புள் ரொம்ப கம்மி. அங்க போயிட்டு எனக்கு அந்த சொத்து இந்த சொத்து இதைத்தான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்களே தவிர வைராகியத்தை குடுன்னு கேட்கிற பீப்புள் ரொம்ப பாப்புலேஷன் ரொம்ப கம்மியா தான் போயிருப்பாங்க. அதுவும் அவரால் என்ன பண்ண முடியாது, அவரோ ஆயத்தன்னு சொல்றது இல்லப்பா. அவர் நினைச்சுப்பாரு, நீ கேட்கறதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாதுப்பா, ஒரு குருவை போய் பிடிச்சி வைராகியத்தை நல்லா சிந்திச்சு வைராகியம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ, அப்புறம் நீ என்ன பண்ண முயற்சி பண்ணு, அப்ப நான் வேலுடன் வருவேன். அப்படிதான் அவர் சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு. அது நம்ம காதுல விழுந்திருக்காது. இதுதான் உண்மை. அவர் சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு. ஆனா நமக்கு கேட்கிற சக்தி அங்க இல்லை. புரிஞ்சுதுங்களா? எந்த தேவதையா இருந்தாலும் இதில் ஹெல்ப் பண்ண முடியாது. வி மஸ்ட். அதான் எனக்கு எது சொல்றேன்னா, முயற்சி பண்ணணும். வைராகியத்தை விடக்கு நொங்கணும். ஒரு சமயம் அதை எழுதி வச்சு என்ன சொன்னேன் நானு, எது சையோகம் ஆச்சு அதெல்லாம் எண்ணி விட்டு ஒரு நாளைக்கு யோகம் ஆக போகுது. அந்த மாதிரி வேர்ட்ஸை திருப்பி அபியாசம் பண்ண. ஏன்னா
நம்ம திருப்பி திருப்பி அபியாசம் பண்ணி பிடிச்சி வச்சிருக்கோம். அப்ப திருப்பி திருப்பி அபியாசம் பண்ணி என்ன பண்ணி ஆகணும்? விடுபடணும். எத்தனை அபியாசம் பண்ணி உள்ள பிடிச்சி வச்சிருக்கீங்க? அத்தனை அபியாசம் பண்ணாதான் அது என்ன ஆகும்? வெளியில போகும். மனத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க அபியாசம் பண்ண விஷயத்தான் பிரச்சனை. அப்ப திருப்பி அபியாசம் பண்ணி தான் வெளியில விடணும். ஓகே, இப்ப மீனிங் பார்க்கலாம். விஷயாக அவசியம் யாத்தாக, அதுல கடைசி வேர்டு ஃபர்ஸ்ட் லைன்ல விஷயாகனா இந்திரிய சுகங்கள், காம சுகங்கள், கண்ணு காது மூக்கு இதுல கிடைக்கிற சுகங்கள் சிரதாம் வெகுகாலம், சிரதரம் சாரி விஷயாக காம சுகங்கள் இந்திரிய சுகங்கள் சிரதரம் வெகுகாலம் உஷித்வா அப்பி, அந்த மூ இருக்கிறது வந்து சிரத்தரத்தோட பிரிச்சுட்டு உஷித்வா அப்படின்னு பிரிக்கணும். நம்மிடம் வசித்த போதிலும், நம்ம நாளா அது நம்ம கிட்ட வசிக்குது. அவசியம் எத்தனை வருடங்கள் அந்த காடு உங்களோட இருந்தாலும் ஒரு நாள் அது உங்களை விட்டு போகும், அல்லது நீங்க அதை விட்டு போயிட்டா ஆகணும். அவசியம் நிச்சயமாக யாத்தாரக, நிச்சயம் போகக்கூடியது. யாத்தி யாத்தாரக வியோகே சையோகாரத்தில் என்ன சொன்ன, அதான் வியோகே விட்டு போவதில். கோபேதக என்ன விசேஷம்? விட்டு போச்சு விட்டு போச்சு, என்னை விட்டு போயிடுச்சு என்னை விட்டு போயிடுச்சுன்னு புலம்புறியே, அது என்ன விசேஷம்? நீ புலம்புறதுல எல்லாமே போகத்தானே போகுது. அப்புறம் புலம்பிட்டே இருக்க. இது போயிடுச்சு, 10 வயசுல நான் இதை இழந்தேன், 20 வயசில் நான் இதை இழந்தேன், 25 வயசில் நான் இதை இழந்தேன் இழந்தேன் இழந்தேன்னு சொல்லிட்டு இருக்கிறியே, இதுல என்ன அது என்ன பெருசா நீ கவலைப்படுற? எல்லாமே போக போகுது, அப்புறம் எதுக்கு புலம்புற அர்த்தம் இல்லாமல் அப்படின்னு கேட்கறாரு நம்மள. எல்லாமே உன்னை விட்டு போக போகுது, ஆனா என்ன பண்ணி இருக்கிற வாழ்க்கை ஃபுல்லா இந்த வயசுல இதை இழந்தேன், அந்த வயதில் அதை இழந்தேன் அப்படி சொல்லிட்டே இருக்கிறியே, இது என்ன பெரிய விசேஷமா என்ன? ஸ்பெஷலா என்ன? நீ ஸ்பெஷல் கேஸா என்ன நீ இழந்தது? நோ நோ, இட்ஸ் ஆர்டினரி திங். இறைவன் சொல்ற இட்ஸ் நீ பகவானோட நியதி. அடுத்தது ஜனக மனிதன், ஜனக மனிதன். நீங்க பாருங்க, அது எல்லாம் நம்மள விட்டு போக போகுதுன்னு தெரியாம மனிதனுடைய நடவடிக்கை பார்த்தா சில சமயம் பரிதாபமாவும் இருக்குது, சிரிக்க முடியல. ஏன்னா அவங்க அந்த பொசிஷன்ஸ் அவங்க வெளிப்படுத்துறாங்க பாருங்க, எனக்கு அவ்வளோ இருக்கு, எனக்கு இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பரிதாபமா இருக்கு. ஏன்னா எல்லாம் போக போகுது. என்ன ஒரு பற்று, எங்களுக்கு அவ்வளோ ஏக்கரா இருக்கு, இவ்வளவு சொத்து இருக்கு, இவ்வளவு பணம் இருக்கு, இவ்வளவு உறவுகள் இருக்கு அப்படின்னு அவங்க பெருமைப்படும் போது உண்மையில மனதுல வர்றது பரிதாபம். ஐயோ இவ்வளவு போய் பற்ற வச்சிருக்கீங்களே, அது என்னைக்கு போக போகுது? அது வாயில சொல்லக்கூடாது, நம்ம சொன்னோம்னா பாவம் அது தப்பா போயிடும். ஐயோ அவங்க அப்படியே சொல்ல சொல்ல நமக்கு ஐயோ நீ கவலைப்படுற நாள் வெகு தொலைவில் இல்லை, ஏன்னா இவ்வளவு பற்று இருக்கிறவ சீக்கிரமா நீ விடப்பிட்டு அதெல்லாம் ஒன்னா அது விட்டு போக போகுது, ஏன் நாம விட்டுட்டு போக போறோம். அந்த அறிவு இல்லாமல் இதுல வேற கர்வம் வேற, எனக்கு அவ்வளோ இருக்கு இவ்வளோ இருக்கு, அத அந்த அவங்க அதான் அந்த அந்த ஏக்கரா அந்த ஒரு கர்வம் வந்தோடனே அடுத்தது என்ன தெரியுங்களா? எல்லாரும் என்னை மதிக்கணும், பிகாஸ் ஐ எம் ஓனர் ஆஃப் திஸ் மச், எவ்ரிபடி ஷுட் ரெஸ்பெக்ட். ஒரு பிசினஸ் பண்றோம், அதுல ஒரு டார்கெட் அடைஞ்சிட்டோம், அப்படி அப்படி கார்ல போறோம் அப்படின்னா எல்லாம் வந்து நம்மகிட்ட பேசணும், நாமளே ஆட்டு போய் பேசக்கூடாது. அது மரியாதை. எது இவங்க சம்பாதிக்கிறாங்களாம், இவங்கள எங்க போய் லாக் ஆகுறேன்னு பாருங்க. அவன் பாரு என்னை மதிக்கவே இல்லை, அடுத்த வருட்டம் வச்சுக்கிற பேசிக்கிறேன், நான் யாரு எப்பேற்பட்ட ஆளு, இவன் என்னை கண்டுக்காம போறான், வரட்டும் வந்துதான் நான் அவனை கிட்ட. ஐயோ 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 இது கேட்கும்போது அட பரிதாபமே, நீ எப்படி ஃபாலோ போற, நீ எப்படி சோகத்துல பக்குக்கு நமக்கு அப்படியே அந்த பரிதாபம் அப்படியே டக்குன்னு வரும்.
அட பாவி, எப்ப நீ மாட்ட போறிய தெரியலையே ராசா, இறைவா இந்த மனித நிச்சய காப்பாற்றுன்னு ஒரு வேண்டுதலோட நம்ம அப்படியே கிராஸ் ஆயிடுவோம். நம்ம பேசும்போது நமக்கு அப்படித்தான் தோணுது. இவ்வளவு இருக்கு அவ்வளவு இருக்கு, அது ஏதாவது வந்து எங்கிட்ட காரி நான் வர்றேன் பாரு, கண்டுக்காம போறான், இது வரட்டும், ஒரு நாளைக்கு வந்தான் ஆகணும். எது நாம நாளைக்கு இருக்கிறோமா இல்லையான்னு தெரியாது, அவன் வரட்டும், நான் பேசிக்கிறேன், ஒரு நாளைக்கு எங்கிட்ட வந்தான் ஆகணும். ஐயோ ஐயோ, கேலி கூத்தான வாழ்க்கைங்க, கேலி கூத்தான வாழ்க்கை வாழ்வது, கேலி கூத்து, தெரியுங்களா? பக்குங்க நமக்கு அப்படியே. ஏன்னா அடுத்தது அவங்க இங்க இப்படி இருக்கிறவங்க அடுத்தது எங்க போறாங்க? அந்த கர்வம், அந்த மரியாதையில எதிர்பார்க்கறேன்னா அந்த ஓனர்ஷிப் அவளை இருக்குது அப்படின்னா கண்டிப்பா டவுன்ஃபால். அது அதுக்கு சொத்து அவங்கள்ட்ட போயிருக்காது, மனதுல பெரிய ஒரு டவுன்ஃபால் ஃபேஸ் பண்ணுவாங்க. அது அவங்களால ஜீரணிக்கவே முடியாது. பெத்த பையனை மதிக்க மாட்டான், வேற யாரும் வேண்டாம், பெத்த பையனை நீயாச்சும் காடாது வச்சுக்கப்பா, நான் சம்பாரிச்சு நான் முளைச்சுக்கிறேன், இந்த திமிரெல்லாம் என்கிட்ட காமிக்காதே. பெத்த பையனை டாட்டா சொல்லிட்டு போகும்போது அட்டாள் அப்பா வெளியில சொல்ல முடியாது, வேற யாராவது இருந்தா நல்ல வெளியில பேசிடுவோம். பெத்த பையனை நீயாச்சும் சொத்தாச்சு வச்சுக்கோ, அதுலாம் எங்கெல்லாம் அதையில வச்சு எங்கிட்ட மாட்டிட்டு இருக்காத அப்படி போகும்போது வெளியிலையும் சொல்ல முடியாது. ஏன்னா எப்படி விட்டு கொடுக்குறது? அப்படி பூசி வெலுகி தங்களுக்குள்ள வன போராட்டத்தை சாமி கண்கூடாக நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். அதான் சொல்றேன், அதெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க, எதுவுமே நம்மளுது கிடையாது. என்ன கல்பிதமா உள்ள போய் ஊட்டிக்காட சுயம் தானா என்ன சொல்ல பாருங்க, மனிதன் சுயம் அடுத்த விட தானாகவே, மீனிங் கொடுத்துறேன், டைம் ஆயிடுச்சு. சுயம் தானாகவே அமூனுனா இந்த விஷயங்களை தானாகவே ரினன்சியேஷன் தானாவே விடுலின்னு வச்சுக்கோங்க. அது சொல்ல நாத்தியத்து விடுலின்னு வச்சுக்கோயா, நீ தானாகவே மனதளவில் இந்த பொருளை நீ ரினன்ஸ் பண்ணலீனா விடவில்லையோ. மனிதன் தானாகவே சுயமாக விடுதல் தான் ரினன்சியேஷன் பேரு. பிசிக்கலா விடுறது இல்ல, மனதளவில் அந்த பொருளை விட்டு விலகி வாழ்றது, அது ரினன்சியேஷன். அது பண்ணலீனா சுவாதந்திரியாத்து விரஜந்தக என்ன ஆகுது, சொச்சமாக தானாகவே என்ன ஆயிரும், பிரஜந்தகா உன்னை விட்டு போயிரும். நீ விடலினாலும் அது உன்னை விட்டு போய்விடும். பிரஜந்தகா ப்ளூரல். நீ அந்த விஷயங்களை விடலினாலும் அது நீ எட்டி பிடிச்சாலும் தலைகீழா நின்று பிடிச்சாலும் விடிய பார்த்து காப்பாத்தி வச்சிருந்தாலும் தூக்கங்கெட்டு நீங்க அதை பாதுகாத்து வச்சிருந்தாலும் முழு உழைப்பை கொடுத்து காப்பாத்தி வச்சிருந்தாலும் அது என்ன ஆகும், ஒரு நாள் விட்டு போய்விடும். விட்டு போகிற சுகங்கள், அது சுகங்கள் எல்லாமே ஒரு நாள் என்ன ஆயிரும், உன்னை விட்டு போய்விட போகுது. இதை தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நாம நம்மகிட்ட இவ்வளவு இருக்குது அவ்வளவு இருக்குன்னு பேசணுங்கிற நினைப்பே வராது. அப்புறம் ஒருத்தர் சொல்லும்போது அதெல்லாம் எனக்குலாம் வைராக்கியம் தான் இருக்குங்க, சும்மா சொன்னங்க, இதெல்லாம் இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சும்மா நான் சொன்னேன். சொல்லணும்னே தோணாத ஒரு நிலை வரும், அதுதான் வைராக்கியம். சொல்லிட்டீங்கன்னாவே என்ன இருக்கு, பற்றுன்னு அர்த்தம். வாய் திறந்து எத்தனையோ விஷயங்கள் இருக்கும்போது ஏன் அதை டக்குன்னு அதை பிடிச்சி பேசுறோம். முயற்சி பண்ணுங்க, சரிங்களா? அடுத்தது விரஜந்தக, மனதிற்கு அடுத்த வேர்டு மனசகா. மனதிற்கு அதுல பரிதாபாய, பரிதாபம். நான் சொல்லுவேன் இந்த வேர்டு நானும் சொன்னேன். அவங்கள பார்த்து நமக்கு எப்படி இருக்குது, பரிதாபமா இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அதையாவது இவரு சொல்றாரு. நிகரற்ற துக்கத்திற்கு பொருட்டு, அதுலனா துல்லியம்னா ஈக்குவல் அர்த்தம், அதுல்லியம் நிகரற்ற துக்கம். இதனால அவங்க படுற துக்கம் இருக்குது வாரு, நீ அதுக்கு ஈக்குவலே சொல்ல முடியாதப்பா, அந்த அளவுக்கு நீ துக்கத்தை அணிப்ப. எது, எந்தெந்த விஷயங்கள் உன்னை விட்டு போகுதோ அது மேல புடிச்சு வச்சுக்கிட்டு நீ வாழ்றைய ஒரு வாழ்க்கை, அது எங்க கொண்டு இவனை விட போகுது, பிசிக்கலா விடுறது இல்லைங்க, மென்டல் ரினன்சியேஷன். ஏத்தே இந்த சுகங்கள், அதுக்கு என்ன கம்முன்னு என்ன பண்ணு, நீயே விட்டுருங்கிறது. அதான் விட்டுட்டு போய் நீ இவ்வளவு கவலைப்படுறக்கு உஷாரா என்ன பண்ணு, நீயே விட்டுரு, அப்ப ஜாலியா இருக்கலாம்ல. விச் இஸ் இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். எப்படி இருந்தாலும் போக போகுது, அதான் போனா உனக்கு வழி, நீயா விட்டுட்டீங்கன்னா உனக்கு வழி இல்லை. என்ன இன்டெலிஜென்ட் வே ஆஃப் டீச்சிங் பாருங்க.
எப்படிதான் ஒண்ணு போகுதானே போகுது. அது உறவாகட்டும், மனிதர்களாகட்டும், காடாகட்டும், சொத்தாகட்டும், பேங்க் பேலன்ஸ் தான், உன்னை விட்டு பணமாகட்டும் போகத்தான் போகுது. அதான் போச்சுன்னா நீ தாங்க மாட்டடா ராசா, நீ தாங்க மாட்ட. ஏன்னா அதுலயும் துக்கங்கிற, அது கொடுக்குற துக்கம் ஐயோ அதுக்கு ஈக்குவலா ஒண்ணு சொல்ல முடியாத அளவுக்கு என்ன பண்ணுது, மனதுல துக்கம் கொடுக்குதா. அப்ப என்ன பண்ணு, நீயே விட்டுரு, பிரச்சனையே இல்லை. நம்மால் தியக்த்வா, ஸ்வயம் தியக்த்வா, இதுதான் மெயின் வேர்ட் ஆஃப் திஸ் ஸ்லோகா. ஸ்வயம் தியக்த்வா, நீயே விட்டுரு. தட் இஸ் ஸ்வயம் தியக்த்வா இஸ் ரினன்சியேஷன். ஸ்வயம் தியக்த்வா விட்டுட்டீனா அனந்தம் அதிகமான சமசுகம் சாந்தி சுகத்தை விதததி உண்டு பண்ணும். அதே ஆப்ஜெக்ட் அதிக சுகத்தை கொடுக்கும். எந்த பொருள், ஒரு பொருள் இருக்கு, அது தானா போச்சுன்னா கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு, உதாரணம் கூட காட்ட முடியாத அளவுக்கு நீ துக்கப்படுவ ராசா. அந்த பொருளை நீயே விட்டுட்டீனா, ரினன்ஸ் பண்ணிட்டீனா, அந்த பொருள் என்ன பண்ண உனக்கு அப்போ சந்தோஷத்தை சுகத்தை கொடு. அதே பொருள் நமக்கு மனசுல என்ன கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். ஏங்க மனதளவு விட்ட பொருள் எனக்கு எப்படிங்க சந்தோஷத்தை கொடுக்கும்? பை செல்ஃப் கான்பிடன்ஸ், பை இன்க்ரீசிங் யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட், by increasing your self confidence level, self respect level, by giving you the independent, you can enjoy. அந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு என்ன கொடுத்தது, செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுத்திருக்கு, செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்கு, இண்டிபெண்டன்ஸ் அந்த பொருள் உங்களுக்கு கொடுக்கும். you can enjoy the feeling. எந்த பொருள் உங்களை துக்கத்தை கொடுத்ததோ அதே பொருள் உங்களை விட்டு போகும்போது நீங்க ரினன்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா, இல்லைன்னா அது கொடுக்கற துக்கத்தாட்ட எது ஈக்குவல் கிடையாது. ரினன்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களை விட்டு போகும்போது அந்த பொருள் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கும், செல்ஃப் கான்பிடன்ட் லெவல் அதிகம் பண்ணிருக்கும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகம் பண்ணிருக்கும், ஒரு இண்டிபெண்டன்ட்டை கொடுத்துட்டு தான் அது போகும். விச் இஸ் பெட்டர்? கொஸ்டினோட முடிச்சிட்டார். விச் இஸ் பெட்டர்? யூ சூஸ், தேர்ந்தெடுத்துக்குங்க அப்படிங்கிறார். விச் இஸ் பெட்டர்? அடுத்த ஸ்லோகம் படிக்கிறேன். பிரம்ம ஞான விவேக நிர்மலதியஹ குர்வந்த்யகோ துஷ்கரம் யன்முஞ்சன்யுபபோகமாஞ்சயதி தனான்யேகாந்ததோ நிஸ்பிருஹः சம்பிராப்தான புராண சம்பிரதின ச பிரப்தௌ திருட பிரத்யயாத் வாஞ்சா மாத்ர பரிக்ரகானபி பரம் த்யக்தும் ந சக்தா வயம். மீனிங் எழுதிக்கலாம். பிரம்ம ஞான விவேக நிர்மலதியஹ. மீனிங் மட்டும் கொடுக்குறேன், விளக்கம் இதே மீனிங் தான் அதுலேயும் வரும். ஸோ ஈஸி டு கேட்ச் நெக்ஸ்ட் கிளாஸ். பிரம்ம எழுதும்போதே உங்களுக்கு தெரியும், பிரம்ம ஞான விவேக நிர்மல திய. பிரம்ம ஞானத்தை உள்ள, அதனாலும் பிரம்ம ஞானத்தினாலும் விவேகத்தினாலும் எப்படிப்பட்ட மனம், நிர்மல திய புத்தி, நிர்மலம் பரிசுத்தமான மனதை உடையவர்கள். இப்ப அந்த அந்த பிரம்ம ஞானத்தையும் விவேகத்தின் மூலியமாக அவங்க என்ன பெற்றிருப்பாங்க, வைராகியத்தின் புரிஞ்சுக்கணும். என்னங்க வைராகியத்தை கொண்டாந்து விவேகத்தை போடுறாங்கன்னா, விவேகம் எதை கொடுக்குது, வைராகியத்தை கொடுக்குது. ஸோ பிரம்ம ஞானத்தினாலும் விவேகத்தினாலும் பரிசுத்தமான மனதை உடைய பெரியோர்கள் ஏகாந்தக உறுதியாக நிஸ்பிருஹா வைராகியத்தை பெற்று, விவேகமுடையவர்கள் என்ன பண்றாங்க, வைராகியத்தை பெற்று. வைராகியம் பெற்றவங்க எங்க போயிடுறாங்க, பிரம்ம ஞானத்துக்கு போயிடறாங்க. அதனால அவர் அண்ணா சேர்த்துறாரு, அவர்கள் வைராகியம் உடையவர்கள் நிஸ்பிருஹா வைராகியத்தை உடையவர்களாகி உபபோக பாஞ்சியபி. போகம்னா அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற பொருள், தன்னால் அனுபவிக்கிற போகிய பொருள். போகம்னா என்னது, அனுபவிக்கிற பொருள், போகிய பொருள், தன்னால் அனுபவிக்கிற பொருள்கள். எது எது? தன ஆதி போற்றார்.
தன முதலிய பணம் சொத்து எல்லாம் தன ஆதி, பேங்க் பேலன்ஸு, ஷேர் மார்க்கெட் சொத்து எல்லாத்தையும் தனானி, சாரி தனாதி இல்லை தனானி ப்ளூரல், தனம் முதலிய தனங்களை முன்சந்தி எத்து விடுகிறார்கள். எல்லாத்தையும் தனானி தனங்களை ரினௌன்ஸ் பண்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, இப்படிப்பட்ட செயல் அவங்க செய்யறாங்கிறக்காக அதெல்லாம் ஈஸின்னு நினைச்சுக்காத, துஷ்கரம், கடினமான காரியத்தை குர்வந்தி அவர்கள் செய்கிறார்கள். ரொம்ப ரொம்ப கடினமான காரியம் வைராக்கியத்தை பெறுதல். இந்த டிராவல்லே பார்த்தீங்கன்னா வேதாந்தத்து பாதையில் ரொம்ப கஷ்டப்பட்டு தாண்டது, ஹை ஜம்ப் பண்றது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த வைராக்கியத்தை பெறுதல் தான். இந்த துஷ்கரம் போட்டார். கடினமான காரியத்தை அவர்கள் யார் செய்யறா, விவேகத்தை பெற்றவர்கள். இந்த மிகமா கடினமான காரியங்கிறது பத்துங்கரையும் சொல்றாரு. ஆனா அது விவேகத்தை பெற்றுட்டோம் அப்படின்னா அந்த வைராக்கியத்தை எளிதாக பெற்று விடலாம். விவேகம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, நம்ம வைராக்கியத்தை எல்லாம் பெற முடியாது. என்ன விவேகம், இந்த பொருள் 3 பாயிண்ட் சொன்ன பாத்தீங்களா, இது எனக்கு கொடுக்கப்பட்டது, எப்ப வேணாலும் அது என்ன விட்டு போக போகுது, ஐ எம் நாட் த ஓனர், ஐ எம் த ட்ரஸ்டி. இதுதான் விவேகம். இந்த பாயிண்ட்ல இந்தியில எது பிரித்தறிதல் என்னது, இதுதான் விவேகம். இந்த விவேகம் தான், இதைத்தான் நித்திய அனித்திய வஸ்து விவேகம்னு சொல்லுவோம். இப்ப எப்படி பாக்குறோம், இது அனித்தியம், அப்ப என்ன விட்டு போகும், அது ஓலினா நான் போயிருவேன், இதுதான் என்னது விவேகம். சோ இது அடைதல் கஷ்டம்ட்டாரு. ஆஹோ ஆச்சரியங்கிறார். ஐயோ இது ஈஸி நினைச்சுக்காத, ரொம்ப கஷ்டம். வைராக்கியத்தை பெறுதல் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய அபியாசம் பண்ணி பற்றோட இருக்கிறோம். குழந்தை ஆரம்பத்திலிருந்தே அந்த பற்று இல்லாமல் இருக்கிற குழந்தைக்கெல்லாம் ஈஸி. நாம இங்க பற்றோட வளர்க்கப்பட்டு பற்றோட ஸ்கொயர்டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டோம் பற்ற. அப்ப அவ்வளோ நாள் என்ன ஆகும், அபியாசம் பண்ணி தான் வளர்க்க முடியும். ஸோ அதனாலதான் கஷ்டம். அடுத்து என்ன சொல்றாரு, புறா முன்னாலே, புறானா முன்பு, ந சம்பிராப்தானு கிடைக்காதவைகளும். பணங்கிறது என்னது, ஒரு 10 லட்சம் நீ சம்பாரிச்சினா அந்த 10 லட்சம் உனக்கு சம்பாதிக்கிறதுக்கு முன்னால் அது என்னது இல்ல. நீ எந்த பொருளை பின்னால ஓடிட்டு இருக்கிறியோ அந்த பொருளுடைய தன்மையை சொல்றாரு. ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்து, நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், அதைத்தான் இவர் இப்படி வேற மாதிரி சொல்றாரு. ஒரு காலத்தில் இல்ல, அனித்தியம் என்னங்க, ஒரு காலத்தில் இல்லாம இருந்து இப்பொழுது இருந்து, அதைத்தான் அவர் என்ன சொல்றாரு, பணத்தை பாரு, ஒரு 10 லட்ச ரூபாய் சம்பாரிச்சியா, அந்த 10 லட்ச ரூபாய் முதல்ல உங்ககிட்ட இல்ல. முன்னே புறா ந சம்பிரதாப்தன் கிடைக்காதவைகளும் இல்லாததும், சம்பிரதி இப்போது கிடைச்சிருக்கு, பிரசன்ட்ல இருக்கு. முதல்ல அந்த பொருள் என்கிட்ட இல்ல, இப்ப என்ன இருக்குது, சம்பிரதின்னு என்னது, இப்போது கிடைச்சிருக்குது. முதல்ல இல்லாம இருந்து எது இப்ப கிடைச்சதோ திருப்பி அது எங்க போயிரும், இல்லாம போயிரும். அது தெரியும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமே. ஏன்னா ஒரு காலத்துல இல்லாம இருந்தது, இப்ப எனக்கு கிடைச்சிருக்குன்னு என்ன அர்த்தம், திருப்பி அது எங்க போக போகுது, இல்லாம போக போகுது. ந திருட பிரத்யக, அடுத்த வேர்டு சம்பிரதி, இப்பொழுது கிடைச்சிருக்கிறது என்ன கிடையாது, ந திருடம், அது உறுதியானது கிடையாது. உறுதியானதுன்னு எப்பவுமே உங்களோட இருந்திருக்கணும்ல, இது திருடம் இல்லை. அதனால முதல்ல இல்லை, இப்ப வந்திருக்குனாவே இட்ஸ் நாட் திருடம், இட்ஸ் நாட் ஸ்ட்ராங். திருட பிரத்யய யானு, அது திருடமானது அல்ல. அப்படின்னா உன்னை விட்டு போகுங்கிறது அழகா என்ன சொல்றாரு, அது திருடமா இருக்குன்னு நினைச்சுக்காத. 10 லட்சத்தை சம்பாரிச்சுட்டு 4 ஏக்கரா வச்சிருக்கிற, 10 ஏக்கரா வச்சிருக்கிறீங்கன்னா அது திருடம் நினைச்சுக்காத. நம்பிக்கை வைக்க முடியாதது, ஃபியூச்சர்ல அது இல்லாம தான் போக போகுது. அவர் என்ன அழகா போட்டாரு, முன்னொரு காலத்தில் இருந்து முன்னொரு காலத்தில் இல்லாமல் இருந்து இப்ப இருக்கிறது பின்னால இல்லாம போறதுங்கிறத அழகா அவரு கவிநயமா சொல்றாரு. அதை வாஞ்சாமா, அடுத்த வேர்டு வாஞ்சாமா, நாம் என்ன பண்றோம், வாஞ்சா மாத்திர பரிகிரகாணி, மனோரதத்தினால் மாத்திரம், கற்பனை பகல் கனவினால் மாட்டு நீ என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, உன்னதுன்னு நீ நினைச்சு வச்சிருக்கிற. நீ உன்னதுன்னு நினைக்கிறது பகல் கனவு. 10 ஏக்கரா என்னதுன்னு நினைக்கிறது, என் வீட்டுக்காரன் நினைக்கிறது, என் பையனதுன்னு நினைக்கிறது பகல் கனவு. மனோரதம் என்ன, பகல் கனவு மாத்திரம். மாத்திரம் என்ன, பகல் கனவு மட்டும். பகல் கனவினால் மட்டுமே அடையக்கூடியவைகள் அவைகள். எது தனானின்னு போட்டார் அவரு, எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம்.
நீங்க வச்சிருக்கிறது எல்லாமே பகல் கனவில் நீங்க அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு என்ன எல்லாம் என்னதுன்னு ஒரு பகல் கனவோட கூட்டிருக்கு. தனானி அந்த பணங்களை என்ன பண்ணுங்க, தியக்தும் விடுவதற்கு, தனானி தியக்தும் விடுவதற்கும், வயம் நாம், தியக்தும் விடுவதற்கும், வயம் நாம், பரம் மிகவும், ந சக்தாக விட முடியாதவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இதெல்லாம் விடுவதற்கு சுயமாக முயற்சி செய்து உங்களால விட முடியாது. எப்படித்தான் பண்ணணும்? சாஸ்திரத்துல ஒரு வேதாந்த வகுப்பு உள்ள வந்து வைராகியம்னா என்ன, அது எப்படி விடுறதுன்னு பகவான் சொல்லி கொடுத்துருக்காரோ அதை ஃபாலோ பண்ணி அபியாசம் பண்ணுனா மட்டும்தான் நீ வைராகியத்தை விட முடியுமே தவிர நானே முயற்சி பண்ணி வைராகியத்தை பெறுதல் என்பது நடவாத காரியம். இதோட இன்னும் கொஞ்சம் மீனிங் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.